நான் ஒரு கதை சொல்லட்டா? என் மகன் நேற்று நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க, அம்மா உங்களுக்கு என்ன நினச்சி தெரியுமான்னு. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ரூமில் வந்து ஒரு ரூமில் வந்து 4 பெட்டு 4 பெட் சொல்லுவாங்கள்ல, அந்த 4 பெட்டில் 3 பெட்டு பேஷண்ட் இருக்காங்க. ஒரே ஒரு பெட்டில் வந்து கோசம்னா யாரும் இல்லை, எல்லாம் வீட்டுக்கு அந்த பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க நைட் வேலை செய்கிறாங்களா, அப்போ காலிங் பெல் அடித்து கூப்பிட்ருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து ஆப்போசிட்டில் உள்ள பேஷண்ட்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த பெட் ஏயில் வந்து பேஷண்ட் இல்லை, அப்போ பிசிடியில் தான் இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த டியில் உள்ள பேஷண்ட் வந்து காலிங் பெல் அடித்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ இவங்க என்னென்னு கேட்க போனோன்னே அவங்க அந்த பெட் டியில் உள்ள பேஷண்ட் நல்லா பயத்தில் இருந்திருக்காங்க. அந்த பெட்டில் யாரும் இல்லை தானே, ஏன் டிவி ஓடுது, நான் ஓட்டுக்கு வரப்போ டிவி சவுண்ட் எதுவுமே இல்லையே. அப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவங்க வேலை பிஸிலலாம் கண்டிக்க மாட்டாங்களாம். அப்புறம் சொன்னாங்களாம், சரி நான் போய் அடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு டிவி சவுண்ட் வேகமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து மணி 11. ஸோ அவங்க போய் டிவி சவுண்ட் அடிச்சுட்டு இப்போ போயிட்டாங்களாம் வேலைக்கு. அவ்வளோ தானே, வேறு ஒன்றும் இல்லைனா போகிற சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பட்டியும் சாப்பாடு கொடுத்து போயிருக்காங்க, ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து ஃபாஸ்டிங் ஆப்ரேஷன் போகணுன்னு. அப்போ சட்னி சாப்பிடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்களாம், அந்த பெட்டில் யாரும் இல்லை தானே, அது எப்படி டிவி சொந்தமாக ஓன் ஆகும், எப்பயுமே அப்படி தானா அப்படின்னு. அப்போ என் டாக்டர், ஆமாம் அது அப்போ அப்படி தான் ஆண்டி ஆகும், சொந்தமாக ஆன் பண்ணிக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது டெக்னிக்கல் ப்ராப்ளம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி சொன்னாலும் அந்த பேஷண்ட் மனசு கேட்காம நீங்கள் போய் அந்த டிவி ஆன் பண்ணி விடுங்க, ஆன் பண்ணி விட்டுட்டு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் டாக்டர் போய்ட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இந்த பேஷண்ட் இங்கேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதோட அவங்க தூங்க போயிட்டாங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய கதைங்க இருக்குது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சிருக்காரு, 2 டாக்டர் வேலை செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கதைங்க நிறைய வேணும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள்.